ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாடு பல வருடங்களாக இடம்பெற்று கொண்டு வருகின்றது. நாங்கள் 2021ஆம் ஆண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து 1/3 பகுதியை பெறுவதற்காக 120 நாட்களுக்கு மேலாக இந்த போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு அதன் பலனாகவே எங்களுக்கு 1/3 பகுதி கிடைத்தது. அப்போது வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எங்களுக்கு படிப்படியாக அந்த அதிகரிப்பு முரண்பாடு நீக்கப்படுவதாக வாக்குறுதி வழங்கப்பட்டது. ஆனால் இன்று வரையும் அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் இடம்பெறவில்லை. எமது போராட்டம் அறிவித்த நாளில் இருந்து புதிதாக ஒரு அமைச்சரவை குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆசிரியர்களை பேக்காட்டுவதற்காக. எனவே இந்த பேக்காட்டு வேலைகளுக்கு நாங்கள் அடிபணிவோமாக இருந்தால் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அன்பார்ந்த ஆசிரியர்களே, நாம் இந்த முறை கடந்த போன 12ஆம் தேதி யாழ் வலயம், அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாண மத்திய கல்லூரிக்கு முன்பாகவும் போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு அதில் வெற்றியடைந்திருக்கின்றோம். அதுக்கு உண்மையிலேயே பல ஆசிரியர்களின் உதவி நமக்கு கிடைத்தது. அது எங்களுடைய உரிமையும் கூட. எனவே வருகின்ற 26ஆம் திகதி நாடு தழுவிய ரீதியிலே இந்த போராட்டத்தை நாங்கள் கொழும்பில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். சரியாக 11 மணிக்கு கொழும்பில் இந்த போராட்டம் இடம்பெற இருக்கின்றது. எனவே இம்முறை வடமாகாணத்தில் இருந்தும் ஆசிரியர்கள் அந்த போராட்டத்துக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் வடமாகாணத்தில் இருந்து பல ஆசிரியர்கள் ஒன்று கூடி கொழும்பிலே 26ஆம் தேதி வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகின்ற போராட்டத்திலே பங்கு பெற்ற வேண்டும். அவ்வாறு பங்கு பெற்ற எங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள், நாங்கள் போக்குவரத்திலே பொருளாதார சிக்கல்கள் இருக்கும் என்று எண்ணுகின்ற ஆசிரியர்கள் உங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக வருகின்ற புதன்கிழமை 26ஆம் தேதி நாங்கள் ஒரு நாள் சுவையின விடுமுறையை அறிவித்து கொழும்பிலே பாரிய போராட்டத்தை முன்னெடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். எனவே இந்த போராட்டம் வெற்றியடையும். எமது 2/3 பெரும் பங்கு, நாங்கள் பெற வேண்டிய பங்கை நாங்கள் போராட்டத்தின் மூலமே வெற்றி கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்த ஆசிரியர்களே, வருகின்ற 26ஆம் தேதி நாங்கள் அனைவரும் யாழ் மாவட்டத்தில் இயங்குகின்ற அத்தனை பாடசாலைகளும் ஆசிரியர்கள் அதிபர்கள் அனைவருமே இந்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நாங்கள் எதிர்வருகின்ற 26ஆம் தேதி நாடு தழுவிய ரீதியிலே அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பாக ஒன்றிணைந்து எங்களுடைய கடந்த 27 வருடங்களாக நீடித்து நிலைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சம்பள முரண்பாட்டினை நீக்குவதற்காக, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எங்களுடைய தார்மீக உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அனைவரும் ஆசிரிய அதிபர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள் என்கின்ற ஓர் அணியிலே ஒரு குடைக்கு கீழே ஒன்றிணைந்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்கின்ற பேதங்கள் இல்லாமல், இன மத மொழி பேதங்கள் இல்லாமல் அனைவரும் கல்வி கட்டமைப்பை பாதுகாக்க புறப்பட்டிருக்கின்ற ஆசிரியர்கள், அதிபர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள் என்கின்ற ரீதியிலே ஒன்றாக கூடி அனைவரும் இந்த 26ஆம் தேதி புதன்கிழமை சுகை நலிவை அறிவித்துவிட்டு நாங்கள் இந்த போராட்டத்திற்கு வலுச்சேர்க்க வேண்டும். அத்தோடு அன்றைய தினம் கொழும்பிலே பாரிய போராட்டத்தினை அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு ஒழுங்கமைத்திருக்கின்றது. அந்த கூட்டத்திலே வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற அதிபர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் அணிதிரளாக கலந்து கொண்டு எங்களுடைய உரிமைக்கு வலுச்சேர்க்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் இந்த இடத்திலே அன்பாக கேட்டு நிற்கின்றேன். மேலும் கடந்த 27 வருடங்களாக அரசுகள் மாறி மாறி எங்களை ஏமாற்றி வருகின்றன. எங்களுக்குரிய சம்பள உயர்ச்சியினை நாங்கள் கேட்கவில்லை. நாங்கள் எங்களுக்குரிய சம்பள முரண்பாட்டினையே வேண்டி நிற்கின்றோம். ஆனால் அரசு ஆனது பொய்ப்பிரசாரங்களை மேற்கொண்டு ஆசிரியர்கள், அதிபர்கள் சம்பள உயர்ச்சியை கேட்கிறார்கள் என்கின்ற ஒரு மாயை ஏற்படுத்தி சமுதாயத்திலே, நாட்டிலே இருக்கக்கூடிய ஆசிரிய அதிபர்கள் தொழில்களின் மீது சேறு பூசுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும், இது நாங்கள் சம்பள உயர்ச்சியை கேட்கவில்லை, நாங்கள் சம்பள முரண்பாட்டினை தீர்க்க கேட்கின்றோம். இந்த சம்பள முரண்பாடு அதிபர் ஆசிரியர்களுக்கு இருக்கின்றது என்பதை சுபோதனி ஆணைக்குழு கடந்த 2021ஆம் ஆண்டிலே ஏற்றுக்கொண்டிருந்தது.
அவ்வாறு ஏற்றுக்கொண்டிருந்த அந்த சம்பள முரண்பாட்டு தீர்வானது 3 ஒரு வீதம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மிகுதி 3 வீதத்தை வழங்குவதாக வாக்குறுதி அளித்த இந்த அரசாங்கம் கடந்த 3 வருடங்களாக அதனை வழங்காது காலத்தை இழுத்தடிப்பு செய்து வருகின்றது. எனவே இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சுமை, இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை செலவினுடைய அதிகரிப்பு, இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இடர்பாடுகள், போக்குவரத்து நெருக்கடிகளின் மத்தியிலே ஆசிரியர்கள், அதிபர்கள் இந்த கல்வி கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய இந்த சூழலே நாங்கள் இனியும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து தங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆசிரிய, அதிபர், தொழிற்சங்கங்களுக்கு இடையிலே காணப்படுகின்ற சில அகமுரண்பாடுகள் காரணமாக நாங்கள் கடந்த காலங்களிலே ஒன்றிணைய முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே நாங்கள் இனத்தால், மதத்தால், மொழியால் வேறுபட்டு கிடக்கின்றது. போதும், நாங்கள் அனைவரும் ஆசிரியர்கள், அதிபர்கள் என்ற ரீதியிலே ஒரு குடைக்கு கீழே அதிபர், ஆசிரியர், தொழிற்சங்க கூட்டமைப்பாக ஒன்றிணைந்து 26ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த வேலைநிறுத்த போராட்டத்திலே அனைவரும் ஒத்துழைத்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை வெற்றி பெறச் செய்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதிபர்களும், ஆசிரியர்களும் தார்மீக ஆதரவை வழங்க வேண்டும். இந்த அரசாங்கமானது காலத்துக்கு காலத்தை இழுத்தடித்து எங்களை ஏமாற்றி வருகிறது அல்லாமல் எங்களுடைய சம்பள முரண்பாடை தீர்ப்பதற்குரிய ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை. இறுதியாக வெளிவந்ததே சுபோதினி ஆணைக்குழு அறிக்கை. அந்த அறிக்கையிலே அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது ஆசிரிய அதிபர்களுக்கு சம்பள முரண்பாடு இருக்கின்றது என்பதை. ஆனாலும் அரசாங்கத்தினாலே அந்த அறிக்கையினூடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதை கூட அரசாங்கம் தருவதற்கு கடந்த 3 வருடங்களாக பின்னடிக்கின்றது. எனவே அதை நாங்கள் போராடித்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நிலையிலே இருக்கின்றோம். எனவே அதிபர்களே, ஆசிரியர்களே அனைவரும் ஒன்றிணைந்து 26ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை, தொழிற்சங்க போராட்டத்தை நாங்கள் அனைவரும் சுகவீனலீவை அறிவித்து வெற்றி பெறச் செய்வோம். அத்தோடு கொழும்பில் நடைபெறுகின்ற இந்த போராட்டத்திலும் அனைவரும் அணியாக கலந்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு வலை சேர்ப்போம். அதற்கு வடமாகாணத்தில் இருக்கின்ற அதிபர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று உங்களை தோழமையுடன் வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. எதிர்வரும் புதன்கிழமை ஜூன் 26ஆம் தேதி அதிபர், ஆசிரியர்கள் அனைவரும் சுகவீன விடுமுறையை அறிவித்து போராட்டம் ஒன்றை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த போராட்டத்துக்கு அனைத்து ஆசிரியர்களும் அன்றைய தினம் உங்கள் அதிபருக்கு நேரடியான தொலைபேசி அழைப்பினூடாகவோ, SMS வாயிலாகவோ அல்லது இமெயில் ஊடாகவோ அல்லது டெலிமெயில் ஊடாகவோ சுகவீன விடுமுறையை அறிவித்து அன்றைய தினம் இந்த போராட்டத்தில் நீங்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கொழும்பிலே அன்றைய தினம் பாரிய போராட்டம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அந்த போராட்டத்திலும் முடியுமானவர்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை வேண்டுகிறேன். அந்த போராட்டம் பின்வரும் கோரிக்கையை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகிறது. சம்பள முரண்பாட்டின் மிகுதி 3/2 பங்கை வழங்க வேண்டும். இரண்டாவது, மாணவர்களுக்கு மானிய முறையில் கற்றல் உபகரணங்களை வழங்க வேண்டும். மூன்றாவது, பெற்றோர்களிடம் பணம் அறவிடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். நான்காவது, அதிபர், ஆசிரியர் சேவையின் பதவி உயர்வுகளை உடனடியாக வழங்க வேண்டும். ஐந்தாவது, இலவச கல்வி உரிமையை அளிக்கும் புதிய கல்விக் கொள்கை கட்டமைப்பை உடனடியாக மீளப்பெற வேண்டும் போன்ற 5 கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு அந்த பாரிய போராட்டமானது இடம்பெற உள்ளது. ஆகவே இயலுமானவர்கள் கொழும்பிலே ஒன்று கூடி அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஏனையவர்கள் அனைவருமே சுகவீன விடுமுறையை அறிவித்து எங்களுடைய பலத்தை நிரூபித்து இந்த போராட்டத்தை மாபெரும் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருடனும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.